மே 16 நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஒட்டுமொத்த தேசமும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நாள் எதுவென்றால் நாளை, அதாவது மே 16. தங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் தீர்வு கிடைக்கும், அதேபோல இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஆற்றிய ஜனநாயக கடமையின் விடை தெரியும் நாள்தான் மே 16. அந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய மக்கள் பிரதிநிதிகள் முக்கியமாக செய்ய வேண்டியவை என்னென்ன, எந்தெந்த துறையில் அவர்கள் பங்களிப்பு தேவைப்படுகிறது என்பதை மக்கள் குரலாக பதிவு செய்வதுதான் இந்த மே 16 நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். நவநாகரீக உலகத்துல வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இந்த உலகத்தோட கடைசி மனிதன் தான் சாகர வரைக்கும் வாகனத்தை பயன்படுத்துவான் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. சோ எந்த அளவுக்கு வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கோ அந்த அளவுக்கு சாலைகளின் தரம் குறைஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா இதனால வர பாதிப்புகளும் இழப்புகளும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதவையாக இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலையை பத்தி தான் நாம மே 16 நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இப்ப சாலைகளுடைய நிலையை பத்தி தான் மே 16 நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெயின் லே அவுட் அதை பத்தி நம்ம பார்த்தேதான் ஆகணும். தமிழக சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், அதே மாதிரி மாவட்ட முதன்மை சாலைகள், மாவட்ட இதர சாலைகள், உள்ளாட்சி சாலைகள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்த முடியும். இதுல தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நீளம் மட்டுமே 4873 கிலோமீட்டரா இருக்கு. அதே மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் ஹைவே 10,549 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அதே மாதிரியே மாவட்ட முதன்மை சாலைகள், மெயின் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், அதை கனெக்ட் பண்ற இடம் அப்படின்னு சொல்லும்போது 11,315 கிலோமீட்டர். அதே மாதிரியே மாவட்ட இதர சாலைகள் அப்படிங்கும்போது 34,937 கிலோமீட்டர். உள்ளாட்சி சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது 90,509 கிலோமீட்டர். ஆக மொத்தம் தமிழக சாலைகளுடைய மெயின் லே அவுட் அப்படி அதோடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 1,52,183. இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய சாலைகளின் நீளத்தை நாம பார்த்தோம். அந்த சாலைகளின் அகலம் பல்வேறு விதமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சிங்கிள் லேன், இன்டர்மீடியட் லேன், டியூவல் லேன், மல்டி லேன் அப்படின்னு பல ஸ்ட்ரக்சர்ட் லே அவுட் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அகலமே நம்மளால நிறைய வகைப்படுத்த முடியும். தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஒரு வழி, அதாவது சிங்கிள் லேன் அப்படின்னு பார்க்கும்போது 310 கிலோமீட்டர் இருக்கு. அதே மாதிரியே இன்டர்மீடியட் லைன் 21 கிலோமீட்டர் இருக்கு. இரட்டை வழின்னு சொல்லப்படுற இந்த டியூவல் லைன் 3,431 கிலோமீட்டர். மல்டி லைன் அப்படின்னு சொல்லும்போது 103 கிலோமீட்டர் இருக்கு. இதே மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,178 கிலோமீட்டர் இருக்கு. அதே மாதிரியே இன்டர்மீடியட் லைன் லேன் 878 கிலோமீட்டர். டியூவல் லேன் 3,946 கிலோமீட்டர் இருக்கு. பல வழி அப்படின்னு மல்டி லேன் அப்படின்னு பார்க்கும்போது 134. இதே மாதிரியே மாவட்ட முதன்மை சாலைகள், மாவட்ட இதர சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது விழுக்காடு அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் லேன் மட்டுமே 80 விழுக்காடுகள் இருக்கு. அதே மாதிரியே இன்டர்மீடியட் லைன் 4.5 விழுக்காடுகள் இருக்கிறது. இரட்டை வழி, அதாவது டியூவல் லேன் அப்படின்னு பார்க்கும்போது 15%, பல வழி மல்டி லேன் அப்படின்னு பார்க்கும்போது 0.5% இருக்கு. சோ மாநில நெடுஞ்சாலைகள் அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற பல மாவட்டங்களை தேசிய நெடுஞ்சாலையோட இணைக்கிறது தான் ஸ்டேட் ஹைவேஸ் நம்ம சொல்றோம். சில மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலையாக மேம்படுத்தவும் பட்டிருக்கு. மாநில நெடுஞ்சாலைகள் அந்தந்த மாநில அரசுகளால தான் நிர்வகிக்கப்படுது. மொத்த சாலை கட்டமைப்புல இவை 1,31,899 கிலோமீட்டர் தொலைவு சாலைகளை கொண்டிருக்கு. நாம தமிழ்நாட்டுடைய டீடைல்டு லே அவுட்ட பார்த்தோம். அந்த லே அவுட்டோடைய டீடைல்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஹைவேஸ் காரங்க அங்க ஸ்பீட் பிரேக் போடுங்க தயவு செய்து. ஏன்னா ஸ்பீட் பிரேக் மட்டும் போட்டா பார்த்தா எச்சரிக்கை பலகையும் வைக்கணும். ஸ்பீட் பிரேக் போட்டுவிட்டு அப்புறம் அதுல 10 பேர் வந்துச்சாவாங்க. எச்சரிக்கை பலகை எந்த இடத்துலயுமே கிடையாது. ஸ்கூல் ஜோனோ எதுவுமே எந்த இடத்துலயும் எச்சரிக்கை பலகை கிடையாது. தயவுசெய்து ரிஃப்ளெக்டரோட எச்சரிக்கை பலகை கட்டாயம் வைக்கணும் இந்த இடத்துல. இந்த தெருவு 2 இதுக்காண்டி மக்கள் ரொம்ப போறாங்கன்றக்காண்டி ஸ்பீட் பிரேக் போட்டாங்க. ஆனா அந்த ஸ்பீடு பிரேக் போட்டு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க தனியார் வாகனங்கள் வேகமா தான் வர்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் அங்கிட்ட கிராஸ் பண்ண முடியல. பாத்தீங்கன்னா 2-3 குழந்தைங்க அடிபட்டு இருக்கு, கை கால் முடிஞ்சிருக்கு. ஒரு குழந்தைக்கு ரொம்ப உயிர் போக வேண்டிய நிலைமை எல்லாமே வந்திருக்கு. முதல் காரணம் பாத்தீங்கன்னா ரோடோட தரம் இன்னைக்கு சரியான முறையில கிடையாது. ஒரு மழை பெஞ்சிச்சுனாவே சுத்தமா ரோடு அரிச்சு போற அளவுக்கு தான் இன்னைக்கு போடுறாங்க.
அதுவும் வந்து தேர்தல் டயத்துல ஒரு ரோடு ஒரு மாதிரி போடுறாங்க, அதுக்கு சாதாரண நேரத்துல ஒரு மாதிரி ரோடு வந்து போடுறாங்க. இது வந்து முதல் காரணமா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாகனம் ஓட்டுறதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருமே எனக்கு மதிக்கிறதே கிடையாது. ஒரு இண்டிகேட்டர் போட்டு யாரும் திரும்புறதும் கிடையாது. இல்ல வந்து ஒரு ஸ்லோ பண்ணி என்ன பின்னாடி என்ன வண்டி வருது முன்னாடி என்ன வண்டி வருது அதெல்லாம் யாரும் பாக்குறதும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டிராபிக் ரூல்ஸை யாரும் மதிக்கிறது கிடையாது. பஸ் படிக்கிறாங்க, சேராட்டையும் படிக்கிறாங்க. போற இடம் இல்லாம மக்கள் ரொம்ப தச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி கூட பாருங்க, எதிர்த்தாப்புல அந்த பஸ் சேராட்டை போது ஒரு பொம்பளை வந்து அடிவிட்டாங்க. இதனால சேராட்டாவை குறைச்சு ஆக்சிடென்ட்டை குறைக்க மாதிரி கேட்டுக்கிது. நம்ம வந்து சிக்னலை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தாம வண்டியை வளைக்கக்கூடிய திருப்பக்கூடிய முறைகள், அதனுடைய சாலை விதிகளினுடைய ஜீப்ரா கிராசிங் இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஏதோ வண்டி ஓடுது போயிட்டு இருக்கிறோம் அந்த நினைப்புல தான் போயிட்டு இருக்கிற முடியும். யாரும் வந்து சாலை விதிகளினுடைய முழுமையா அதை தெரிஞ்சு அதை யாரும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது அவங்களும் பயன்படுத்தாம இருக்கிறது தான் காரணம். சாலை உட்கட்டமைப்புல ஆரம்பிச்சு போக்குவரத்து விதிகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சாலை பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாலைகளுடைய டீடைல்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் லே அவுட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பொதுமக்கள் சொல்ல நாம கேட்டோம். இப்ப முக்கியமா இந்த பிரச்சனைகளையே நம்ம நிறைய வகைப்படுத்த முடியும். தமிழகமும் சாலைகளுடைய உட்கட்டமைப்பும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெடுஞ்சாலை பணிகள் முடக்கம், இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அதே மாதிரியே பழுதடைந்த சாலைகள், கண்காணிப்பு குறைபாடு, நகர்ப்புற பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து, அது காரணமா அதிக சாலை விபத்துகள். இது வந்து மேஜரான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி பேசும்போது நிலம் கையகம், பொருளாதார சரிவு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, இது போன்ற காரணங்களால வளர்ச்சி திட்டங்கள் முடக்கம் அப்படின்னு ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலமாக நாம அடிக்கடி செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். அதுல மிக முக்கிய இடத்தை பிடிப்பது பல இடங்களை இணைக்கும் சாலை பணிகள் முடக்கம் தான். இந்த மாதிரி ஒழுங்கா முடிக்கப்பட வேண்டிய சாலை பணிகள் சில காரணங்களால தடைபட்டு போய் பொருளாதார அளவிலையும் உட்கட்டமைப்பு விஷயத்திலையும் பெருத்த சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படியே தடைகளை தாண்டி சாலைகள் அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தாலும் அந்த சாலைகளுடைய தரம் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் சரி, பழுதாகிற சாலைகள், குண்டும் குழியுமாக காணப்படுற சாலைகள் இன்னமும் நம்ம ஊர்ல இருக்கத்தான் செய்யுது. பழுதடைந்த சாலைகள் ஏற்படுத்துற பாதிப்புகள் 1, 2 அப்படின்னு நம்மளால பட்டியலிட முடியாது. சில இடங்கள்ல தார் சாலைகள் அமைக்கப்படாம மண்புழுதி சாலைகளா இருக்கிறது. இதனால அந்த பகுதிக்குள்ள வசிக்கிற மக்களுக்கும் பிரச்சனை தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சாலை வேலைகளை சரியா முடிக்கப்படாத நிலையில இரவு நேரங்கள்ல வாகனங்கள் சாலை விதிகளை மீறி ஒன்வேல அதிவேகமா வர பிரச்சனை இங்க இருந்துதான் ஆரம்பமாகுது. இப்ப புதுசா ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது பரவலா அந்த இடத்துல போலீஸ் பேட்ரோல், ஆம்புலன்ஸ், சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா அதே இடத்துக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் ஆள் அரவமே இல்லாத பாழடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு காரணம் கண்காணிப்பு குறைபாடு அப்படிங்கறதா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பதிலா இருக்கு. இதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைய நாம சால்வ் பண்ண முடியும். முக்கியமா இப்ப கிராமப்புறங்கள்ல பழுதடைஞ்ச சாலைகளை நாம ஒரு பரவலான பிரச்சனைகளை சமாளிக்க முடியல அப்படிங்கிற இன்னொரு பக்கம் நகர்ப்புறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போக்குவரத்து நெருக்கடி பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. இதை சரி செய்ய நகர்ப்புறங்கள்ல முக்கியமான இடத்துல மேம்பாலங்கள் கட்ட போனா அந்த இடத்துலயும் மேம்பால பணிகள் முடங்கிடுது. இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா போகுது, ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸா இருக்கு. இதனால போக்குவரத்து நெருக்கடி நாளுக்கு நாள் வாகனங்கள் எண்ணிக்கை போலவே அதிகரிச்சுட்டு தான் வருது. இறுதியா இது எல்லாமே போய் முடிகிற இடம் சாலை விபத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ இப்ப வந்து என்னென்ன பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்மளுடைய அண்டை மாநிலங்கள்ல எப்படி இருக்கு, அதுலயும் தமிழகத்தையும் ஒப்பிடும்போது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாலை மேம்பாட்டுல தமிழகம் அதோடைய லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தென்னிந்தியாவிலேயே அதிக சாலைகளை கொண்ட மாநிலமாகவும் சாலை விபத்துகள்ல தமிழகம் முன்னிலை வகிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளோட அண்டை மாநிலங்களான கேரளால பார்த்தோம்னா 72 மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கு. கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம்னா 116 மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கு. ஆனா தமிழகத்துல 187 மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கு. சாலைகளும் நம்ம கிட்ட அதிகமா தான் இருக்கு. அதே சமயம் விபத்து நடக்கிற சதவிகிதமும் தமிழகத்துலதான் அதிகமா இருக்கு. இந்தியாவில நடக்கும் விபத்துகள்ல 15% தமிழகம் வச்சிருக்கு.
ஒரு மணி நேரத்திற்கு 8 விபத்துகளை சந்திக்கும் சூழல்ல தமிழ்நாடு இருக்கு. அதன்படி தினமும் 44 பேர்கள் இறக்கிறார்கள். சென்ற வருடம் மட்டும் தமிழகத்துல நடந்த 4.4 லட்சம் விபத்துகள்ல 1.4 லட்சம் விபத்துகள் மரணத்தை ஏற்படுத்தும் தீவிர விபத்துகளாகும். இந்த புள்ளி விவரங்களின்படியே 53 பெருநகரங்கள்ல அதிகம் விபத்துகள் நடக்கும் நகரம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையா தான் இருக்கு. இங்கு 9663 விபத்துகளும் அதுல 1401 மரணத்தை ஏற்படுத்தும் விபத்துகளாகவும் இருக்கு. இது தில்லியும் பெங்களூருவும் சென்னைக்கு அடுத்த இடங்கள்ல இருக்கு. இப்படி விபத்துகள்ல தமிழகம் முதலிடத்துல இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழகத்துல வேலை நிமித்தமா பிழப்பு தேடி தினமும் பயணம் செய்வோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதிக மக்கள் பயணம் செய்வதற்கேற்ப வாகனங்களின் போக்குவரத்தும் அதிகரிக்கிறது. இதற்கேற்ப சாலைகள் பராமரிக்கப்படுவதில்லை. இத்தகைய சங்கிலி தொடர் விளைவுகளால விபத்துகள் அதிகரிக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தனியார் பஸ்ஸுகளுக்குன்னு தனி பஸ் ஸ்டாண்டை ஒதுக்கணும், அரசு பஸ்ஸுக்குன்னு தனியார் பஸ் இருக்கணும், ஓமனி இருக்கணும். சைட்ல வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல எல்லாம் அந்த கடைகள் எல்லாம் சிறு சிறு கடைகள் எல்லாம் தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப மக்களுக்கு இடையூறா இருக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டுகள் தனித்தனியா இது பண்ணணும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒதுக்கி கொடுத்து மக்கள் வந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் வெளியே வரணும். என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மே 16 நிகழ்ச்சியில தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளா கடந்த 2 வாரமா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாத்துக்கும் தீர்வு கொண்டு வரக்கூடிய அரசாங்கம் நாளை அமையுமா அப்படிங்கறத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இத்துடன் மே 16 நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.